ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணிகா பாக்கியா சேனல். ஒலிம்பிக் நடைபெறும் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிரபல நீச்சல் வீராங்கனை லுவானா அலோன்சோ தன் வசீகர அழகால் ஒலிம்பிக் வீரர்களை திசை திருப்பியதாக ஒலிம்பிக் கமிட்டி அவரை வெளியேற்றியுள்ளது. யார் இந்த லுவானா அலோன்சோ, ஏன் ஒலிம்பிக் கமிட்டி அவரை வெளியேற்றியது என்பது பற்றி பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 33வது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த 28ஆம் தேதி முதல் கோலாகலமாக நடந்து வருகிறது. இதில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,717 வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். ஊக்க மருந்து உட்கொள்வது விதிமுறைகளுக்கு உட்படவில்லை, தகுதிக்கான வரையறையை பூர்த்தி செய்யவில்லை, மோசடி செய்துவிட்டார், இது போன்றவைதான் பெரும்பாலும் ஒலிம்பிக்கில் இருந்து விளையாட்டு வீராங்கனைகள் வெளியேற்றப்பட முக்கிய காரணமாக இருந்துள்ளது. ஆனால் நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி விசித்திரமான வழக்கு ஒன்றை சந்தித்துள்ளது. ஆம், 20 வயது நீச்சல் வீராங்கனை ஒருவரின் அழகு வீரர்களின் கவனத்தை சிதற வைப்பதாக புகார் எழுந்துள்ளது. அந்த நீச்சல் வீராங்கனையின் பெயர் லுவானா அலோன்சோ. அமெரிக்காவுக்கு அருகே உள்ள பாராகுவா நாட்டைச் சேர்ந்த இவர் நீச்சல் போட்டியில் பட்டாம்பூச்சி போன்ற நீச்சல் அடிக்கும் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் பிரிவில் நிபுணத்துவம் பெற்றார். 100 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் பாராகுவாவில் தேசிய சாதனை படைத்தவர். அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் அலோன்சோ ஏற்கனவே தனது 17 வயதில் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பாராகுவா சார்பில் பங்கேற்றார். அப்போது 28,000 மட்டுமே கிடைத்தது. நடப்பு ஒலிம்பிக்கில் மீண்டும் அவர் களமிறங்கிய நிலையில் தகுதி சுற்றில் 0.24 வினாடியில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு நீச்சல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த அவர் ஒலிம்பிக் கிராமத்திலே தொடர்ந்து தங்கியிருந்தார். ஒலிம்பிக் கிராமத்தில் அங்குமிங்கும் கேட் வாக் செய்தும் விதவிதமாக போஸ் கொடுத்தும் ரீல்ஸ் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தார். சக விளையாட்டு வீரர்களும் அவரது அழகில் மயங்கி சொல்லிவிடுவதை வாழ்க்கையாக கொண்டிருந்தனர். இதை கண்ட பாராகுவா ஒலிம்பிக் கமிட்டி தலைவர், இவர் இங்கிருந்தால் நம்ம பசங்க ஒருவரும் மெடல் வாங்க மாட்டாங்க என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். உடனடியாக லுவானாவை அழைத்து, அம்மா தாயே, இங்கே விளையாண்டதும் எல்லாம் போதும், தயவு செய்து ஊரை பார்த்து போங்க என்று கூறி அடுத்த விமானத்தில் பாராகுவா அனுப்பி வைத்து விட்டார். ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த லுவானா, என்னை யாரும் போகச் சொல்லவில்லை, நானே தான் வந்தேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் விளையாட்டுப் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் புகழ்பெற்ற பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் குறித்து அவர் கூறிய விஷயம் தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, இன்ஸ்டாகிராமில் நெய்மர் தனக்கு தனிப்பட்ட ஆதரவாக மெசேஜ்களை அனுப்பியதாகவும் அது மட்டுமே இங்கு சொல்ல முடியும், அதற்கு மேல் எதையும் கூற முடியாது என்றும் கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். முன்னாள் பார்சிலோனா வீரரான நெய்மர் தற்போது அல் ஹிலால் அணிக்காக விளையாடி வருகிறார். தற்போது மூட்டுப் பகுதியில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்ததால் கால்பந்து போட்டிகளில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வருகிறார். சர்ச்சையில் சிக்கிய நீச்சல் வீராங்கனை நெய்மரையும் இழுத்து தெரிவில் விட்டது விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களுக்கு வர்ணிகா பாக்கியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.